அஸ்வந்த், ஏய் பாம்பு அஸ்வந்த், இப்படி வா. ஐயோ, நாகராஜன் நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவ அஞ்சலிக்கும் ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு. அவன் தான் நீங்க இருக்கிற இடத்துக்கே என்ன கூட்டு வந்தான். அவன் எதுவும் பண்ண மாட்டான் அஞ்சமா. என்ன அஸ்வந்த் சொல்ற? நாகராஜா, என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். போ நாகராஜா. அஸ்வந்த், நீ எப்படி இங்க வந்த? நீ இந்த பாம்பு கூடவா வந்த? எனக்கு இங்க தனியா வரும் தெரியும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற அஸ்வந்த்? போதும், நீங்க அஞ்சமாவை நடிச்சது போதும். இத்தனடா எனக்காக அந்த ஸ்கூல்ல வேலைக்காரையா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. என்ன அஸ்வந்த் சொல்ற? நீங்க அஞ்சமா இல்ல, என்னோட செல்வியம்மான்னு எனக்கு தெரியும். அப்பா முதல்ல உங்களை தான் லவ் பண்ண, உங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்பா உங்களை தான் முதல்ல வீட்டுக்கு கொண்டு வந்தார். எங்க அம்மாவும் பாட்டியும் தான் உங்களை வீட்டை விட்டு தொலைச்சிட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் சரிதானே செல்வியம்மா? அஸ்வந்த், உனக்கு யாருடா இதெல்லாம் சொன்னது? எனக்கு யாருமே சொல்ல, நானா தான் கண்டுபிடிச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க செல்வியம்மா. உங்களை தான் எங்க அப்பா இவ்வளோ நல்லா தேடிட்டு இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க பாட்டி உங்க போட்டோ வைக்கும் போது என்கிட்ட கையும் காலமா மாட்டிட்டாங்க. அப்படி எல்லா உண்மையும் அவங்க கிட்ட நான் போட்டு வாங்கிட்டேன். என்ன அஸ்வந்த் சொல்ற? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா கூட என்கிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் செல்வியம்மா தன்னால என்கிட்ட போய் சொன்னீங்க? நீங்க தான் செல்வியம்மான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்கள. அஸ்வந்த், அது சரி, அது விடுங்க. நீங்க முதல்ல வீட்டு விட்டு போனீங்க. நீங்க தானே முதல்ல எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்க. அப்ப எங்க வீட்டுல எல்லா உரிமையும் உங்களுக்கு தானே இருக்கு. எங்க அப்பாவுக்கு உங்களை மட்டும் தான் பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க பாட்டி தான் எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ்வந்த், உங்க அம்மாவை பத்தி நீ அப்படிலாம் பேசக்கூடாது. உங்க அம்மா ரொம்ப பாவம்டா. அவ ரொம்ப நல்லவ. உங்க அம்மா என்னை எத்தனையோ தடவை வீட்டுக்கு கூப்பிட்டோம், நான் தாண்டா வரல. ஏன் செல்வியம்மா நீங்க இப்படிலாம் பண்ணீங்க? வீட்டை விட்டு வெளில போயிருக்கீங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? நீங்க ஸ்கூல்ல என் கூட பாசமா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க என் வீட்லயே என் கூட எப்பவுமே இருந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும் செல்வியம்மா. ஏன் செல்வியம்மா வீட்டை விட்டு போனீங்க? இல்ல அஸ்வந்த், உங்க அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நான் குறுக்க வரக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன அப்பாவுக்கு திரும்ப எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தப்பு இல்லையா செல்வியம்மா? அப்ப எங்க பாட்டி பண்ணது தப்பு இல்லையா? எங்க அம்மா பண்ணது தப்பு இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க செல்வியம்மா, இவங்க பண்ண தப்பால எங்க அப்பா தான் தினமும் அழுதுட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் அவங்க தனியா உட்காந்து உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்காக அவர் கோவிலா அழிஞ்சு அவர் கண்ணு போயிடுச்சு. இதுக்கு மேல அவரை நீங்க கஷ்டப்படுத்துனீங்களா ஒரு நாள் அவரே உங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க செல்வியம்மா. ஏய் அஸ்வந்த், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது அஸ்வந்த். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே. ஒருவேளை எங்க அப்பா விட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க சொல்லுங்க செல்வியம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்து இதோட எங்க அப்பா கிட்ட பேசுங்க செல்வியம்மா. முடியாது.
நான் எப்பவுமே என் வீட்டில் உங்களை தங்க சொல்ல. ஒரு 5 நிமிஷம் எங்க அப்பா பார்த்து பேசுங்க செல்வியம்மா. உங்க அப்பா கூட வீட்டில் தான் இருக்க செல்வியம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்க. ஏய் வாங்க அஸ்வந்த், செல்வியம்மா. அஸ்வந்த் சொன்னா கேளு, வேண்டாம். ஏய் அஸ்வந்த், இப்படி அஞ்சலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி விளையாடு. ஓகே ஆண்டி. ம். இந்த பக்கமா இவன் எங்க இங்க? ஓ, தலைவரோட ஆள் வந்து உன்னை மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானா? அப்ப நீ குழந்தைய சீக்கிரம் கடத்தி தான் ஆகணும். ஆனா இவ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய கடத்த மாட்டாளே. குழந்தை நாம நல்லவ, தீபா கெட்டவன் நினைச்சாதான் நம்மள நம்பி வெளியில வருவா. அதுக்கு தீபா கெட்டவன்னு குழந்தைய நம்ப வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்ப நீ கெட்டவன்னு குழந்தைய கண்கூடா பார்க்க வச்சு அவளை எப்படி நம்ப வைக்கிறேன்னு பாரு. அஞ்சலி, என்ன ஆண்டி? இங்க வா. என்ன ஆண்டி? இங்க வா, அங்க பாரு. ஆண்டி, ம், அந்த ரவுடி வந்து அம்மாவை மிரட்டுறா ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி வாங்க ஆண்டி, போய் எங்க அம்மாவை காப்பாத்தலாம் வாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்க அம்மாவை காப்பாத்த தேவையில்லை. உன்னதான் உன் அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்க பார். முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட யாராவது இவ்ளோ நேரம் பேசிட்டு இருப்பாங்களா? அஞ்சலி, உங்க அம்மா அந்த ரவுடி கிட்ட என்ன சொல்றா தெரியுமா? அம்மா என்ன சொல்றாங்க ஆண்டி? இது பார், குழந்தைக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தந்தாதான் என்னால சேட்டுக்கிட்ட குழந்தைய விற்க முடியும். குழந்தை என்ன ரொம்ப நம்புறா. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவா. அஞ்சலியோட விலை 1 கோடி. அதுல பாதி 50 லட்சம். அத சேட் எனக்கு உடனடியா அட்வான்ஸா கொடுத்தாதான் அஞ்சலியை எப்படியாவது ஏமாத்தி கொண்டு வந்து வித்துடுறேன்னு சொல்லு. அந்த பணத்துக்கு ஒத்து வரலனா அஞ்சலியை என்னால கடத்தவும் முடியாது, விற்கவும் முடியாது. இத போய் உன் சேட்டுக்கிட்ட சொல்லு போ. என்ன தீபா இப்படி எல்லாம் சொல்ற? வேலையை முடிக்க சொல்லி தானே உன்னை அனுப்புனாங்க. ஏய், பணத்தை கொடுத்தாதான் குழந்தைய கடத்தி கொண்டு வந்து கொடுப்பேன். இல்ல குழந்தை என் கூட தான் இருப்பா. போ. அஞ்சலிக்கு நல்ல விலையா சொல்லு. அஞ்சலியை கடத்திட்டு வந்து உன் சேட்டுக்கிட்ட கொடுக்குறேன். 50 லட்சம் அஞ்சலியோட அட்வான்ஸ், 1 கோடி அஞ்சலியோட விலை. போ, போய் சொல்லு போ. ஐயோ, எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறது என்னால நம்ப முடியல ஆண்டி. எங்க அம்மா அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. என்ன அஞ்சலி, நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இன்னைக்கு உன் அம்மாவோட சுயரூபத்தை நீ நேர்லயே பாத்துட்ட. உன் அம்மா நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் நல்லவெல்லாம் இல்ல அஞ்சலி. அதான் நீ பார்த்தல்ல, அவளுக்கு காசு இன்னும் வரல. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பணம் மட்டும் கைக்கு வந்துருச்சுன்னா உன்னை உடனே கொண்டு போய் வித்துடுவா. நீ அவளை நம்பி அம்மா அம்மான்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இது பாரு அஞ்சலி, அவ திட்டமே உன்னை கொண்டு போய் விக்கிறது தான். அதுக்குதான் அவ உன் மேல அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறாமா. நீயும் அம்மா அம்மான்னு நம்பிட்டு இருக்க பாரு.
அவ உன்னை கொண்டு போய் சேட்டுக்கிட்ட வித்துருவாமா. நீ அவளை அம்மா அம்மா நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீ தான் காலி ஆயிடுவ. ஆண்டி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஐயோ அஞ்சலி, நீ பயப்படாதம்மா. நீ பயப்படுறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல. இனிமே அவ ஏதாவது சொன்னான்னா அவளை நீ நம்பாத என்ன. அவ உன்னை விக்கிறதுக்காகத்தான் உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்துறா. அவளை இதுக்கு மேலேயும் நீ நம்பினேனா உன்னை அவன் நிச்சயமா கொண்டு போய் அந்த சேட்டுக்கிட்ட வித்துருவாமா. நீதான் இனிமே அவகிட்ட ஏமாறாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு உன் கண்ணு முன்னாடியே அவ கெட்டவங்கிறத உனக்கு காமிச்சேன். இதுக்கு மேல நீ என்ன நம்புறதும் இல்ல அவளை நம்புறதும் உன் இஷ்டம். அப்போ எங்க அம்மா கெட்டவங்களா ஆண்டி? அவங்க என்ன விற்க போறாங்களா? எப்படியோ நாம சொன்னதையெல்லாம் அஞ்சலி உண்மை நம்பிட்டா. தீபா, என்னமோ நீ பெத்த பொண்ணு மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப பாத்தியா எப்படி பேசி உனக்கு எதிரா திருப்பி விட்டேன்னு. அஸ்வந்த் நல்ல புள்ளல்ல, நான் சொன்னா நீ கேப்பதானே? சொல்லுங்க செல்வியம்மா, என்ன பண்ணணும்? நான் சொன்னா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்டா. என்னால இப்ப வீட்டுக்கெல்லாம் வந்து உங்க அப்பாவை பார்க்க முடியாதுடா. என்ன செல்வியம்மா எப்படி சொல்றீங்க? நான் உண்மையதான்டா சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி நாகராஜகிட்ட ஹெல்ப் கேட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாகிட்ட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லை அஸ்வந்த், நான் எதை சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அது உனக்கே தெரியும்ல. அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கம்மா. இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. என் டேடியை நீங்கள் பார்த்தே ஆகணும். இல்லடா தங்கம், நான் உனக்காக தான் உன் கூட வந்து உன்னை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் தான் நான் வரேன். நான் வந்து உங்க அப்பாவை பார்த்தா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. செல்வியம்மா, நீ கவலைப்படாதீங்க. நான் தான் எங்கள் வீட்டிலே டானு. இல்லடா செல்லம், சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டீங்க, இன்னொரு பக்கம் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்கள் பாட்டி எங்கள் டாடி பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுது. அவங்க சரியாக சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை, யார்கிட்டையும் பேசுறது இல்லை. என்னால் எங்கள் அப்பாவை அப்படி பார்க்க முடியலம்மா. உங்களை அவர்கிட்ட கூட்டு போய் சேர்த்தாதான் டாடி திரும்பவும் கிடப்பார். தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுவாங்க செல்வியம்மா. இந்த மாதிரி வரமாட்டேன்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ்மா. அஸ்வந்த், இந்தாங்க. செல்வம்மா, என்ன இங்கே நின்று வீட்டை பார்த்துக்கிட்டீங்க? உள்ள வாங்க. அஸ்வந்த், சொன்னா கேளு தங்கம். அம்மா சொன்னா நீ கேப்பல்ல. எனக்கு வீட்டுக்கு வர ஒரு மாதிரி இருக்குடா. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாள் நிச்சயமா வரேன், சரியா? கையோடு செல்வியம்மா, நான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சி கேட்டோம், நீங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஐயோ, சொன்னா கேளு அஸ்வந்த். உங்க அப்பா அம்மா முகத்தை என்னால பார்க்க முடியாது. அவரை பார்க்க எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா. சரி செல்வியம்மா, நீங்கள் வீட்டு வரைக்கும் வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலண்ணா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? தங்கம், கவலைப்படாத. இன்னொரு நாள் நான் நிச்சயமா வீட்டுக்கு வரேன், சரியா? இப்ப நீ வீட்டுக்குள்ள போ, நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். ம், சரி செல்வியம்மா, நான் வரேன். பார்த்து.
ஐயோ, ஒருவேளை செல்வியம்மா நம்மகிட்ட போய் சொல்லிட்டு திரும்ப வரலனா அப்புறம் அவங்களை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? நம்ம டேடி நிலைமை என்ன ஆகுது? அஜிச்சோ. அந்தம்மா ஒரு நிமிஷம் இருங்க. செல்வியம்மா ஒரு நிமிஷம் இருங்க. செல்வியம்மா. மேடம், என் மேல எந்த தப்பும் இல்லை மேடம். தம்பி தான் குறுக்க வந்துட்டான். ஐயோ, காலில் வேற இவ்வளோ காயம் ஆயிடுச்சு. மேடம், நான் வேணும்னு பண்ணல மேடம். வாய முடியா, குழந்தைக்கு எவ்வளவு பெரிய காயம் ஆயிருக்குன்னு பாத்தியா? செல்வியம்மா, என் மேலதான் தப்பு, அவங்க மேல தப்பு இல்லை. வாங்க மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா. மேடம், சாரி மேடம். எனக்கு தெரியும். ஏன்டா அஸ்வந்த் திரும்பி வந்த? செல்வியம்மா என்கிட்ட நீ வரேன்னு சொல்லிட்டு திரும்ப வரவே இல்லைன்னா அப்புறம் எப்படி செல்வியம்மா நான் உங்களை பார்ப்பேன்? நான் எப்படி உங்களை தேடுவேன்? ப்ளீஸ் செல்வியம்மா, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வாங்க செல்வியம்மா. மெதுவா மெதுவா பண்றேன். செல்லம் கொஞ்சம் பொறுத்துக்கடா. செல்வியம்மா, உங்களை நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுடா செல்லம். என்னை விட்டு போயிடாதே செல்வியம்மா, என் கூடவே இருங்க. அப்பா பாவம் செல்வியம்மா, அவர் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாரு. எங்க அப்பா பார்த்து பேசுங்க செல்வியம்மா. அவருக்காக இல்லைனாலும் எனக்காகவாது பேசுங்க. ப்ளீஸ் செல்வியம்மா, என் டாடி கிட்ட பேசுங்க. இருக்கேன்டா செல்லம், இருக்கேன். உனக்காக உங்க அப்பா வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ செல்வியம்மா. செல்வியம்மானா செல்வியம்மா தான். அஸ்வந்த், லேட் ஆயிடுச்சுல, நீ சாப்பிடுறியா? சாப்பிடலாமே. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு அதை செஞ்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு முட்டை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் செல்வியம்மா. முட்டை தோசையா? ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் பாட்டிக்கு முட்டை தோசை செய்யவே தெரியாது. முட்டை தனியா தோசை தனியா செஞ்சுட்டு இதான் முட்டை தோசைன்னு சொல்லும். ஏதாவது ஒரு நல்ல முட்டை தோசை எனக்கு செஞ்சு கொடு செல்வியம்மா. சரிடா தங்கம், நான் உனக்கு சூப்பரா போட்டு தரேன். நீ அது வரைக்கும் சமத்தா இங்கேயே உட்காந்து. சரிம்மா. என் அஸ்வந்த் குட்டிக்கு முட்டை தோசை ரெடி. இங்க பாத்தியா? சாப்பிடலாமா? நல்லா இருக்கா? சூப்பர். அஸ்வந்த், இந்த பாலை குடிச்சிடலாமா? போதும். போதுமா? தங்கம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ சமத்தா படுத்து தூங்குவியா? செல்வியம்மா உன் கூடவே இருப்பேனா? செல்வியம்மா, ஸ்கூல்லலாம் எனக்கு கதை சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி இப்பயும் கதை சொல்லுங்க, நான் தூங்கிறேன். சரிடா செல்லம், படுத்துக்கோ. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. அந்த காக்கா ஏண்டா என்னாச்சு? ஒரு பருத்தியே
2 தடவை பார்த்தா போர் அடிக்கும் செல்வியம்மா. பல வருஷமா இதே கதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வேற கதை ஏதாவது சொல்லுங்க செல்வியம்மா. வேற கதையா? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சா? ஐயோ ஸ்டாப் செல்வியம்மா. உங்களெல்லாம் மாற்றவே முடியாது. ஏண்டா செல்லம்? தயவு செஞ்சு வேற ஏதாவது பாட்டாவது பாடுங்க. இல்லை ஏ ரஹ்மான் பாட்டாவது பாடுங்க. ஏஆர் ரஹ்மான் பாட்டா? ஆமா, இல்லைன்னா ஒரு அனிருத் பாட்டாவது பாடுங்க. அனிருத் பாட்டா? அது கூட தெரியாது உங்களுக்கு? ஆஹா. வேஸ்ட் மணி. செல்வியம்மா யாரு வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன நினைக்கிறீங்க? வாங்க வாங்க செல்வியம்மா. இங்க இருங்க.